கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு செய்தியும் அண்மையிலே நடந்த ஒரு செய்தியும் இரண்டுமே ஒன்றுதான். ஒரு அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தவர்களை கொலை செய்ய நோக்கத்தோடு போன பொழுது ஒரு பாதிரியார் தன்னுடைய உயிரை அந்த ஒரு அடிமைக்காக கொடுத்தார் என்று ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோலவே சமீபத்திலே ஒரு சகோதரன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்கள் கல்லெறிந்து கொன்றதை வீடியோக்களிலே நீங்கள் பார்த்திருக்க கூடும். இரண்டும் ஒன்றுதான். அவர்கள் முன்பாக ஒரு சாய்ஸ் வைக்கப்பட்டது, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பட் அவர்கள் அந்த கிறிஸ்துவை பிடித்து கொண்டார்கள், வைராக்கியம் பாராட்டினார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுமே யோவான் 10வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். எஸ், ஜீசஸ் laid down his life for you and me out of his free will. உங்களுக்கு முன்பாக ஒரு சாய்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு அதே போல ஒரு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? வாட் இஸ் யுவர் டெசிஷன்? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஃப்ரீ வில்லில் நீங்கள் எதை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள்? சோதித்தறிவோம். அப்படி நீங்கள் தேவனை பிடித்து கொள்வீர்களே ஆனால் அந்த தேவன் உங்களுக்கு பலன் தந்து இறுதி வரைக்கும் நடத்தி செல்வார். கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென்.